ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சிறுதானிய வகையில் புட்டு தாங்க செய்ய போகிறோம். அது என்னென்னா குதிரைவாலி மாவு வச்சு புட்டு செய்ய போகிறேன். குதிரைவாலி ரைஸாக வாங்கி நம்ம நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மாவாகவே வாங்கியிருக்கேன். மாவு 2 கப் அளவு மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவோட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடான தண்ணி வச்சு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா உதிரியாக நல்லா மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா ஒரு சேஃப் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அதை உதுத்து விட்டோம்னா அது உதிர்ந்துடும். அது அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். தண்ணி நமக்கு கவனமாக ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி கூடிட்டாலும் நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக தண்ணியை ஊற்றிக்கங்க. வெதுன்னு தண்ணி வச்சு தான் நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த மாவு ஏற்கனவே வறுத்த மாவு தான். நம்ம வேணும்னாலும் நம்ம இந்த மாவை சட்டியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லேசாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு கூட நம்ம செய்யலாம். நல்லா வாசமாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ எல்லாமே சிறுதானியம் தானே சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதில் குதிரைவாலி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அது மாதிரி ஒரு கப்பு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் பாசிப்பருப்பு நான் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சுக்கிறேன். ஆவியில் அவிச்சிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். பாசிப்பருப்பு ஆவி வந்ததுக்கப்புறம் முக்கியமாக நல்லா தண்ணி கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த புட்டை நம்ம சேர்த்துக்கணும். அப்படி பரவாயில்ல வச்சிடணும். நல்லா பரவாயில்ல வச்சுட்டு மூடி நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும். இதுக்கு நம்ம எப்போவுமே சர்க்கரை ஜீனி போடக்கூடாது, அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் போடக்கூடாது. நம்ம நல்லா 15-20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தொட்டு பார்த்தோம்னா தண்ணி தொட்டு தொடும்போது கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அந்த மாவு புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு பவுலில் பேசன் இந்த மாதிரி பெரிய அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் நம்ம தேங்காய் ஒரு முடி அளவு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கு இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் குழஞ்சிருச்சுங்க. ஆனால் கொஞ்சம் குலையாமே நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு முடி தேங்காய் துருவி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம வெல்லம் தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக வெல்லம் தான் நல்ல நிறைய ஸ்வீட்டாக உள்ளது போட்டோம்னாதே இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். குதிரைவாலி ரைஸ் அதுக்கு நம்ம நல்ல இனிப்பாக இருந்தால் ஜீனியோட இனிப்போ நாட்டு சக்கரோட இனிப்பெல்லாம் அதுக்கு சரியாக வராது. அதனால வெல்லமாக இருந்ததுன்னா வெல்லத்தை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். கூடவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இது நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா திப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கு. இல்லைன்னா அந்த குதிரைவாலியோட அந்த டேஸ்ட்டு வரும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மற்றபடி டேஸ்ட்டு எந்த வித்தியாசமும் இல்லை. நல்லா இனிப்பு கூட போடும்போது நம்மளுக்கு அந்த எதுவுமே தெரியாது. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் வேணாலும் கொஞ்சமாக ஊற்றிட்டு எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இந்த குதிரைவாலி புட்டு கொஞ்சமாக செஞ்சு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது நல்லா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. காலை டிஃபனாகவே இதை எடுத்துக்கோங்க. ஈவினிங் டயத்தில் வேண்டாம். ஏன்னா அது செரிமானம் ஆகணும் இல்லையா, அதனால சொல்கிறேன். காலை டைம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இப்படி உதிரியாக கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல உடம்புக்கு நல்லது. ப்ரோட்டீனு விட்டமின்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இதில். ரொம்ப ஈஸி தானே. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றும்போது இதுவே கொஞ்சம் லேசாக கசந்த மாதிரி தெரியும் லைட்டாக. நம்ம அதனால் நல்லெண்ணெய் ஊற்றுறத விட நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். சர்க்கரை இனிப்பு கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இந்த மாதிரி செஞ்சு
வாரத்தில் ஒரு நாள் குதிரைவாலி வரகு எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். நான் இப்போ தான் முதல்ல குதிரைவாலி ரைஸ் வச்சு நானே இப்போ தான் செஞ்சு பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்து சிறுதானியங்களில் நம்ம புட்டு கொழுக்கட்டை ரெசிபி எல்லாமே போடுவோம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி உதிரி உதிரியாக புட்டு கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொடுத்தாலும் போதும், எல்லாருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.